கிராமத்துக்கு நடந்தது என்ன? மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோட்டைக்கல்லாறு பகுதியிலுள்ள மீனவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த 2011, 2012 ஆண்டுகளில் நிர்மாணிக்கப்பட்ட மீனவர் கட்டிடமே இது. இந்த கட்டிடத்தின் தற்போதைய நிலைமையை பாருங்கள். பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டிடம் எந்தவித பயன்பாடும் இன்றி பாழடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றது. இந்த மீனவர் கட்டடத்துடன் இணைந்ததாக நிர்மாணிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் எரிபொருள் தாங்கியும் அதே நிலைமையை எதிர்கொண்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை, தென் எருவில் பற்று, களுவாஞ்சிக்குடி, கோட்டைக்கல்லாறு, ஓந்தாச்சி மடம், களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, தேற்றாத்தீவு, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 800க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த கட்டிடமும் மண்ணெண்ணெய் தாங்கியும் அமைக்கப்படுவதாக கூறப்பட்டது. எனினும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்குரிய நிதி வசதியோ ஏனைய உதவிகளோ ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு சாமான்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம். அதால் எங்களுக்கு சரியான கரைச்சலாக கிடக்குது. இங்கே ரூம் எல்லாம் ஒரு ரூம்லேயும் கதவுகள் இல்லை. அந்த பெட்ரோல் செட்டை புனரமைச்சு தந்தால் எங்களுக்கு எண்ணெய் அடிக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மலைக்கோ இதுக்கோ போகிறதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு இடமும் இல்லை. கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து இந்த ரோட்டு வழியை தான் நிற்க வேண்டி கிடக்குது. அப்போ நாங்கள் அங்கேருந்து ஓடி போய் எண்ணெய் அடிக்க வேண்டிய அவசியம் வேற. இங்கேயே நாங்கள் எண்ணெய் அடிக்க எங்களை போட்டுட்டு இதுகளை கொண்டு இயக்குவோம். தயவு செய்து கொஞ்சம் எங்களுக்கு புனரமைச்சு தாங்க. பாரிய அபிவிருத்தி திட்டங்களூடாக ஏற்பட்ட வீண் விரயங்கள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டாலும் பிரதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் அதிகம் கவனம் செலுத்தப்படுவதில்லை. உரிய திட்டங்களின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மீனவர் கட்டிடம் மற்றும் மண்ணெண்ணெய் எரிபொருள் தாங்கியின் மூலம் இறுதியில் பொதுமக்களின் வரிபணமே வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பு கூறப்போவது யார்?